வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ இன்டர் மே 2025 பேட்சுக்கான ப்ரீ ரிசல்ட் பேட்ச் பற்றி பேச போகிறேன். இந்த பேட்ச் யாருக்காக அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்காக மட்டும்தான். இப்போ நான் சொல்ல போகிற ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறது. சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த ஜூனில் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பேட்ச் பசங்க இந்த பேட்ச் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து போஸ்ட் ரிசல்ட் பேட்ச்னு சொல்லுவோம். இப்போ நான் சொல்கிறது ப்ரீ ரிசல்ட் பேட்ச். ஸோ இந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் இருக்கா அப்படின்னா வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து கேட்காதீங்க. ஸோ இது ஒன்லி ஆன்லைன் பேட்ச் தான். இதில் ரெக்கார்டட் அண்ட் லைவ்ன்றது கலந்து வர மாதிரி இருக்கும் இந்த பேட்ச். ஸோ ரெக்கார்டட் அண்ட் லைவுக்கு நான் ஓகே நான் வந்து எல்லாமே ஜூம் லைவ்ல தான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா செட் ஆகாது. ரெக்கார்டட் வித் லைவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கிளாஸ் போக போகுது. ஸோ ப்ரீ ரிசல்ட் பேட்சை பற்றி நம்ம பேச போகிறது வந்து டியூஸ்டே, அதாவது ஜூலை 2ஆம் தேதி ஈவினிங் 7:30 மணிக்கு பேச போகிறோம். 7:30லேருந்து கிட்டத்தட்ட 8:30-9 மணி வரைக்கும் இந்த மீட்டிங் போகும். இந்த மீட்டிங்க்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு சீட் புக்கிங் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுவேன். இது வந்து ஜூலை 1ஆம் தேதி 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அண்ட் இது வந்து நீங்கள் ஜூலை 2ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வரைக்கும் அந்த சீட் புக்கிங் லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே அந்த 50 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அது 50 ரூபா கட்டணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ரிமைண்டர் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்கள் அன்னைக்கு ஜாயின் பண்ணணும். இது வந்து ஜூம் வீடியோவில், இந்த ஜூம் வீடியோ கால், இந்த இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஜூம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குல்ல, அது மூலிமா தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் இந்த மீட்டிங்கை. ஸோ இதான் விஷயம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்து 30th ஜூனை பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த வீடியோ வந்து 1 ஜூலை அப்போது காலையில் வாங்க, ஒரு 10-10:30 மணிக்கு வாங்க. அப்போ நான் மீட்டிங் லிங்க் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு நாள் வந்து இந்த மீட்டிங் லிங்க் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஜூலை 2-1 மணிக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூலை அந்த ஈவினிங் நான் போட போகிற அந்த மீட்டிங்க்கு உங்களுக்கு ரிமைண்டர் வரும். வாட்ஸ்அப்லேயும் வரும், ஒரு மெயில்லையும் வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7:30க்கு நீங்கள் அந்த மீட்டிங் வரணும். இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் பக்கத்தில் பேரண்ட் உட்கார வச்சு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது 100% நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க. ப்ரீ ரிசல்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ண போகிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபீஸ் ரீஃபண்ட் வராது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், உங்களுக்கு ரெக்கார்டடே கொடுத்துருவேன். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபீஸ் ரீஃபண்ட் வராது. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான், அதாவது ஃபவுண்டேஷனில் பாஸ் ஆனீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஃபீஸ் கட்ட போகிறோம். அந்த ஃபீஸ் டிஸ்கஷன், எவ்வளோ ஃபீஸு, எப்படி கட்ட போகிறோம், எப்படி இன்ஸ்டால்மெண்ட்டு, சிஏ இன்டருக்கு எவ்வளோ ஃபீஸு, அது எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எப்படி பே பண்ணுறது, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கேருந்து வாங்க வேண்டியிருக்கும், அதோட காஸ்ட் என்ன, டெஸ்ட் காஸ்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். வேறு என்ன டவுட் உங்களுக்கு வரும்போது இன்டர்நெட் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் காலையிலேயே யூடியூப்லாம் பார்த்து இன்டர்நெட்டை கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீட்டிங் உங்களுக்கு இன்டர்நெட் இருக்காது. ஸோ இன்டர்நெட் நல்லா பார்த்துக்குங்க. மொபைல் டேட்டா தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் மொபைல் டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃபோனில் தான் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா பேட்டரி இஷ்யூலாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 25% அன்றைக்கி செலவாயிடும். அப்போனா நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 60% பேட்டரி இருக்கணும் உங்கள் ஃபோனில். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பே பண்ணும்போது இமெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா மீட்டிங் லிங்க் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா gmail.comக்கு வந்து gmail.com அது மாதிரிலாம் எதுவும் எழுதுறாங்க. அந்த மாதிரிலாம் எழுதினாலாம் அவ்வளோதான், தப்பாக போயிடும். அது 50 ரூபா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அந்த மீட்டிங் வந்து யூடியூப்பில் போகாது. அது வந்து பர்சனல் மீட்டிங்னு சொல்லுவோம். அது அந்த ஜூமில் மட்டும்தான் இருக்கும். அது யூடியூப்பில் ஏற்ற மாட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த மீட்டிங் நான் மிஸ் பண்ணிட்டேன், டியூஸ்டே அன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்தது, அதனால் எங்கள் அப்பாவால் வர முடியல, என்னாலையும் வர முடியல, நானும் ஊரில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாங்கள் தனியாக இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணதை கூட நாங்கள் யூடியூப்பில் ஏற்ற மாட்டோம். அது தனியாக இன்னொரு இடத்துல தான் போடுவோம். ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். டைரக்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மீட்டிங்க்கு நீங்கள் வர தேவையில்லை. டைரக்ட் என்ட்ரினா நீங்கள் டேரெக்டாகவே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் செப்பரேட்டாகவே டெமோ கிளாஸ்லாம் கொடுத்துட்றேன். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் உங்களோட கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஏன்னா அது லைவ் ஜூம் மீட்டிங்கிறதுனால உங்களோட எல்லா கேள்வி பதில் நீங்கள் பார்த்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிசிஷனுக்கு வரலாம், ஓகே அப்படின்ற மாதிரி.
ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது, நான் சொல்லிட்டேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.